ஜித்தன் 2 படத்தின் திரை விமர்சனம். கொடைக்கானலில் தன்னுடைய அப்பாவுடன் வசித்து வந்த ரமேஷ் அப்பா இறந்த பிறகு தனிமரமாக இருந்து வருகிறார். இவரின் அப்பாவிற்கு சொந்தமாக வீடு வாங்குவது பெரிய கனவாக இருந்துள்ளது. ஒரு ஹோட்டலில் வேலை செய்து வரும் ரமேஷ் அப்பாவின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக புரோக்கர் மூலமாக 2 கோடி மதிப்புள்ள ஒரு வீட்டை 50 லட்சம் ரூபாய்க்கு சொந்தமாக வாங்கி குடியேறுகிறார். அன்று இரவு அந்த வீட்டில் ஒரு ஆவி இருப்பதை போல் ரமேஷ் உணர்கிறார். மேலும் அந்த ஆவி ரமேஷை மிகவும் தொந்தரவு செய்கிறது. இந்த ஆவியை சமாளிக்க பல முயற்சிகள் செய்கிறார் ரமேஷ். ரமேஷின் உதவிக்கு வந்த போலீஸ், நண்பர்கள், பூசாரி என அனைவரையும் விரட்டி அடிக்கிறது. ஒரு வழியாக அந்த வீட்டை விற்றுவிடலாம் என்ற முடிவுக்கு வருகிறார் ரமேஷ். ஆனால் அந்த ஆவி வீடு பார்க்க வருபவர்களையும் விரட்டுகிறது. இறுதியில் ரமேஷ் அந்த வீட்டை விற்றாரா, அந்த ஆவி யார், எதற்காக ரமேஷை அந்த ஆவி பாடாய்படுத்துகிறது என்பதே படத்தின் மீதி கதை. 10 வருடங்களுக்கு முன்பு ரமேஷ் நடிப்பில் ஜித்தன் படம் வெளியாகி சூப்பர் ஹிட் ஆனது. இந்த வெற்றியின் காரணமாக ஜித்தன் 2ஆம் பாகம் வெளியாகியுள்ளது. முந்தைய பாகத்தை விட இந்த பாகத்தில் ஜித்தன் ரமேஷ் நன்றாகவே நடித்துள்ளார். இவரை சுற்றிய முழு படமும் நகர்கிறது. கதாபாத்திரத்தை உணர்ந்து நடித்துள்ளார் ரமேஷ்.